அன்பிற்குரியவர்களே, 2021 வருடத்தினுடைய விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய திருப்பணி விடைகளை ஜபத்தோடு ஆரம்பித்து வைப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை இந்த திருப்பணியை காணொளி வழியாக ஆரம்பித்து வைப்பதில் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளான மனதிலே 2020 வருடத்தினுடைய விடுமுறை வேதாகமப்பள்ளியும் இப்படிப்பட்ட ஒரு காணொளி நிகழ்வாகவே ஆகிப்போனது. இந்த வருடத்திலும் நம்மால் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே நாம் மறுபடியும் அரசனுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பேராயத்தினுடைய திருப்பணி சார்ந்து பொறுப்பு நிறைவேற்றுகின்ற குருவானவர்கள் இதற்கான ஆவண காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பேராயத்தின் வழியாக விடுமுறை விவிலிய கல்வி அருட்பணித்துறை VBS இதனுடைய இயக்குநராக நின்று செயல்படுகின்ற குருவானவர் எஸ் காட்ஃப்ரை சாம்பல், அவரோடு இணைந்து உதவி இயக்குநராக செயல்படுகின்ற குருவானவர் எஸ் ஜெயலால் ஆகியோரை பாராட்டுகின்றேன். விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய பணிவிடைகள் ஆண்டவருக்கு நேராக அருமை பிள்ளைகளை நடத்தும்படியான அளவிலே ஆண்டவர் கிருபை செய்ய நாம் ஜெபத்தோடு இந்த வருடத்திற்கான விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய காணொளி நிகழ்வினை ஜெபத்தோடு ஆரம்பித்து வைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மண்டை அருமை பிள்ளைகளை அழைத்து அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவரே, எங்கள் அருமை பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற மகா உன்னதமான நோக்கத்தோடு இந்த வருடத்திலும் விடுமுறை வேதாகமப்பள்ளியின் வழியாக ஆண்டவரண்டை எங்கள் பிள்ளைகள் வந்து சேர வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய நோக்கத்தையும் அது சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் திருவசனங்களையும் கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுத்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். பேராயமாக எதற்கென்று ஏற்படுத்தப்பட்டுள்ள துறை சார்ந்த அருமையான குருவானவர்கள் அவர்களோடு இணைந்து இந்த பணிவிடைகளை பகிர்ந்து கொண்ட குருவானவர்கள் கடவுள் கொடுத்த நேரங்களையும் திறமைகளையும் ஆண்டவருக்காக பல்வேறு நிலைமையில் பயன்படுத்தி அருமை பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வருடத்திற்கான விடுமுறை வேதாகமப்பள்ளியை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபத்தோடு ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகமான பாதிப்புக்குள்ளான நிலைமையிலே உடலிலும் உள்ளத்திலும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் இப்படிப்பட்ட பொல்லாத தொற்றிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கூர்ந்து எங்களுடைய பழி பாவங்கள் அக்கிரமங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவருக்குள் வாழத்தக்கதாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கின்ற விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய நோக்கம் மற்றுமுள்ள ஒவ்வொரு நாளுடைய தலைப்பு சார்ந்த நோக்கங்களெல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஆழ பதிந்ததாக ஆண்டவருக்காக தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ள இந்த விடுமுறை வேதாகமப்பள்ளியினுடைய அனைத்து காரியங்களும் நன்மையாக அமைய நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிக பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவில் எம் அன்பான நண்பர்களே, நமது விடுமுறை விவிலிய கல்வி அருள்பணித்துறை அதனுடைய இனிய நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் குமரி பேராயத்தின் பேரில் வாழ்த்துகிறது. கடந்தோடும் COVID-19 என்னும் கொடிய வைரஸ் நோய் தாக்குதலின் மத்தியிலே மீண்டும் மக்களோடு ஆன்லைன் DVD மற்றும் தொலைக்காட்சிகள் வாயிலாக VBS பாடல்கள், திருமறை தியான உரைகள், கதைகள் வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது கன்னியாகுமரி பேராயத்தின் பல்வேறு திருச்சபை பிள்ளைகள் ஒன்றிணைந்து வெளியிடும்
2021 ஆண்டு VBSக்கான பொது நோக்கமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்ற தலையங்கமே நம் அனைவருக்கும் ஒரு இனிய அழைப்பாக உள்ளது. இதற்கான நோக்க வசனம் மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். இயேசு கிறிஸ்து, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்று அழைப்பு விடுக்கிறார். இந்த 2021 VBSக்கான எல்லா நல்ல ஆலோசனைகளையும் ஏற்ற வேளைகளிலே எங்களுக்கு தந்து வழிநடத்திய நம் அன்பு பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் A.R. செல்லையா அவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஒத்துழைத்த பேராயர் தலைவர்கள் நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். இவ்வருட VBSின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து 21 பாடல்களுக்கும் இசை வடிவம் கொடுத்தவர் அருள் திரு A. வெஸ்லின் கிறிஸ்டவர் அவர்களை வாழ்த்துகிறோம். இவ்வருட VBSின் 21 பாடல்களுக்கான மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் செய்து கொடுத்தவர் அருள் திரு டி. ஒனேசிமஸ் சகாயம் அவர்களையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக நமது பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி நாகர்கோவில் அதனுடைய கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பணியாட்கள் அனைவருக்கும் பெரும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். VBS 2021 வெளிவர ஒத்துழைத்த எம் VBS அருள்பணித்துறையின் துணை இயக்குனர் அருள் திரு ஜெயலால் அவர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள் பல. பல்வேறு துறை இயக்குநர்கள், போதகர்கள், திருப்பணியாட்கள், இறைமக்கள் அனைவருக்கும் எங்கள் VBS சார்பில் வாழ்த்துக்கள் பல. இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், இறை ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அக்கா எங்க போறீங்க அக்கா? பாப்பா, நான் இந்த போரிங்கான ஹாலிடேஸை ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். ஜாலியாவா விளையாடவா போறீங்க அக்கா? என்னையும் கூட்டிட்டு போங்க அக்கா. இல்ல பாப்பா, நான் VBSக்கு போறேன். VBS அங்க போர் அடிக்கும்க்கா, என் கூட வாங்க, நம்ம விளையாட போலாம். யாரு பாப்பா சொன்னது VBS போர் அடிக்கும்னு? VBSல சாங் சொல்லி தருவாங்க, ஆக்ஷன் சொல்லி தருவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் டான்ஸ் கூட நல்லா ஆடுவேன், பாருங்க. குட்டி பாப்பா, நீ சூப்பரா டான்ஸ் ஆடுறியே, அப்போ நம்ம போலாமா VBSக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெடி ஆயிட்டோம். அப்போ நீங்க எப்படி போலாமா VBSக்கு? தியான பாடல் வரிசையிலே 2வது பாடலுக்கு நாம் செல்வோம். இப்போது நான் பல்லவியையும் முதல் கவியையும் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம், பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம், பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். சுயத்தின் சிந்தனையை துரத்தி தள்ளியே உலக விடுதலையின் விதைகள் தூவிடுவோம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். 2வது கவி நீங்கள் மனதளவில் என்னோடு பாடுங்கள். மணல் மேல் கட்டிடங்கள் நிலைப்பதில்லையே, மனங்கள் ஒன்று சேர வழியேதும் இல்லையே. மணல் மேல் கட்டிடங்கள் நிலைப்பதில்லையே, மனங்கள் ஒன்று சேர வழியேதும் இல்லையே. கற்பாறை கட்டிடங்கள் மலை மேல் நகரமாய் காலமெல்லாம் நிலைத்திடவே இணைந்து கட்டிடுவோம்.
புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். சேர்ந்து படிக்கலாம். 3வது கவி. வெள்ளையடித்த கல்லறையின் வேஷங்கள் வேண்டாம், உள்ளிருக்கும் நாற்றமெல்லாம் வாழ்வினில் தங்கிடுமே. வெள்ளையடித்த கல்லறையின் வேஷங்கள் வேண்டாம், உள்ளிருக்கும் நாற்றமெல்லாம் வாழ்வினில் தங்கிடுமே. தூய வாழ்வு தூய சிந்தை தூய உறவுடன் தூயவர் இயேசுவுடன் வாழ்ந்து காட்டிடுவோம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். பல்லவியும் முதல் கவி மட்டும் சேர்ந்து படிப்போம். கடைசியாக இந்த பாடலை பாடி முடித்து விடலாம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம், பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம், பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். சுயத்தின் சிந்தனையை தூரத்தி தள்ளியே உலக விடுதலையின் விதைகள் தூவிடுவோம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். ஆண்டவருக்குள் அருமையான விடுமுறை வேதாவ பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருடத்துக்கான விடுமுறை வேதாவ பள்ளியினுடைய கடவுளுடைய வார்த்தையை பல்வேறு நிகழ்வுகள் வழியாக பொறுப்போடு நிறைவேற்றுகின்ற இயக்குநர்கள் மற்றும் பேராயத்தினுடைய துறை சார்ந்த குருவானவர்கள் எல்லோரையும் மறுபடியும் நான் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வருடமும் நாம் விடுமுறை வேதாவ பள்ளிக்காக ஒரு கருப்பொருளை நியமிப்பது வழக்கம். அந்த கருப்பொருள் சார்ந்துதான் நம்முடைய பாடல்கள், பாடலுடைய நோக்கம், திருவசனங்கள், நாம் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக சொல்கின்ற கதைகள், குறுநாடகங்கள் எல்லாம் அமைக்கப்படும். இதற்கு சிறப்பான ஒழுங்குகள் செய்து இதை பயிற்சி எடுத்து கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்காக இந்த காரியங்களை செய்வது வழக்கமான ஒன்று. இந்த நாளிலும் ஒருவேளை பேராயமாக இதை சிந்திக்கிற போது ஆயிரமான பிள்ளைகள் நம்முடைய பேராயத்தில் இருக்கின்றார்கள். ஒரு இந்த காணொளி வாயிலாக அநேக ஆயிரமான பிள்ளைகள் கடந்த வருடத்திலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த விடுமுறை வேதாப்பள்ளியிலே ஒரு பாடல் பிள்ளைகளுக்கு மிக மகிழ்ச்சியாக காணப்படும். என்னுடைய ஒரு சிறிய பேரன் இருக்கின்றான். கடந்த வருடத்திலே அவனுக்கு 2 வயது தான். ஆனாலும் இந்த காணொளியை காணும்படியாக அவனை அழைக்கின்ற போது அவன் உடனடியாக சொல்வான் 2020 VBS என்று ஒரு பாடலை பாடுவான். எனவே அந்த பாடல் அந்த பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. எனவே நாம் ஒருவேளை இதை அற்பமாக எண்ணவில்லை. பெற்றோராக, குருவானவர்களாக, பேராயத்தினுடைய பொறுப்பாளர்களாக நமக்கு ஒரு பெரிய பாரம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
நம்முடைய பிள்ளைகளை நாம் வறுமையாக விட்டுக்கூடாது என்ற எண்ணத்தினாலே இதற்கான எல்லா ஒழுங்குகளையும் செய்த துறை சார்ந்த குருவானவர் ரெவரண்ட் காட்ஃப்ரே, ரெவரண்ட் ஜேம்ஸ் நானரோஸ் மற்றும் இதனுடைய முழு பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற குருவானவர் ரெவரண்ட் ஜெயலால் ஆகியோரை நான் வாழ்த்துகின்றேன். அவர்களோடு இணைந்து இந்த பணிவிடைகளை செய்கின்ற ஏனைய ஒவ்வொரு துறை சார்ந்த இயக்குநர்கள், பல்வேறு நிலையில் பங்களிப்பை தந்த குருவானவர்கள், அருமையான சகோதரர்கள், சகோதரிமார்கள், இதை ஒலிப்பதிவு செய்து நடத்துகின்ற நண்பர்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வருடத்திற்கான தலைப்பை, அதனுடைய பொருளை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கின்றேன். தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 14வது திருவசனத்தின் அடிப்படையில் இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கம் டு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று சொல்வது தான் இந்த வருடத்தினுடைய விடுமுறை வேதாப்பள்ளியினுடைய ஒரு அழைப்பு. இவ்வருடம் இயல்புக்கு விஞ்சிய அளவில் தொற்று நோயால் மிக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. விடுமுறை வேதாப்பள்ளி என்று சொல்வது ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒரு அனுபவமாக இருந்தாலும், இந்த சூழ்நிலைகளிலே நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிறபடினாலே அருமையான பிள்ளைகள் ஆண்டவரண்டை நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வருடத்திற்காக ஆண்டவரண்டை அல்லது இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று பிள்ளைகளை அழைக்கின்றோம். ஆண்டவருடைய பணியின் நாட்களிலே சிறியவர்களாக, குறுகியவர்களாக, சொற்பமாக, மக்களால் மதிக்கப்படாதவர்களாக, உகந்தவர்கள் அல்ல என்று சொன்ன எல்லா மக்களிடம் ஆண்டவர் அன்பு செய்கின்றார். அது அவருடைய எண்ணத்திலும், அவருடைய வாழ்விலும், அவருடைய பணியிலும் பல இடங்களிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் சிறு பிள்ளைகள் என்று சொல்கின்ற சிறார்களாக காணப்பட்டவர்களை மக்கள் பார்த்த பார்வையிலே ஆண்டவர் பார்க்காதபடி அந்த சிறுவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை இன்றும் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். இந்த வசனத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். இதை குறித்து அநேக செய்திகள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் என்னை வெகுவாக தொட்டது முன்னாள் மதிப்பியர் பேராயர் கனம் ஐஆர்ஹெச் ஞானதாசன் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்ன 3 வார்த்தைகளைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் அருமை பிள்ளைகளை அழைக்கின்றார். ஆண்டவர் அருமை பிள்ளைகளை அரவணைக்கின்றார். ஆண்டவர் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் அன்று பேராயர் தன்னுடைய செய்தியிலே குறிப்பிட்ட தலைப்புகள். நாம் விரும்புகின்ற பிள்ளைகளை நம்மை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கின்றார். அதைத்தான் நான் இதில் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்ம எல்லோருக்கும் நம்முடைய பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். சொல்வார்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். ஒரு நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் கடினமாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு தூரமான காரியங்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் அவர்களை மாற்றுவார், நன்மை செய்வார் என்று சொல்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். வாழும் சூழ்நிலையிலே கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்ற பிள்ளைகளாம் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். கடவுளுடைய பெரிய கொடை. இது சாதாரணமானது அல்ல. எனவே இந்த திருவசனத்தை நாம் மனதில் கொண்டு நமக்கு முன்பதாக நிறுத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற போது, யாருடைய பிள்ளைகள் என்றாலும் சரி, அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் திருச்சபையாக நமக்கு மிகுந்த பொறுப்பு உண்டு. திருச்சபையிலே கடவுள் தந்திருக்கின்ற அருமையான பிள்ளைகள், கிராமத்திலே தந்திருக்கின்ற ஏனைய பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரண்டை அழைக்கின்ற அழைப்பு இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். இதனுடைய இன்னொரு மறைந்த பொருளாக நான் சொல்ல விரும்பினால்,
ஆண்டவர் அழைக்கின்ற போது அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிய வேண்டும். அழைப்பிற்கு கீழ்ப்படியாவிட்டால் ஆண்டவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் இருந்தால்தான் அந்த அரவணைப்பு பெறும். அதன் வழியாக கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். நான் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்வதிலே சும்மா இலவசமாக கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை திருப்பி நாம் பார்க்க வேண்டும். அனுபவித்த பக்தர்கள் சொல்கின்ற போது கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற, பயந்து நடக்கின்ற சிறியோரையும் பெரியோரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். என கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று சொல்வது ஏதோ வாயினால் சொல்லுகின்ற இலவசமான வார்த்தை அல்ல. ஒவ்வொரு மக்களும் அல்லது ஒவ்வொரு பிள்ளையும் கீழ்ப்படிதலோடு கடவுளுடைய பார்வையிலே கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற போது ஆசீர்வாதம். இது எல்லா பெற்றோரும் சமூகமும் சபையும் விரும்புகிற காரியம். அந்த அளவிலே இந்த வருடத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று சொல்கின்ற அழைப்பிற்கு நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அரவணைக்கின்ற அளவிலே நம்முடைய அரவணைப்புகளும் நம்முடைய ஆலோசனைகளும் நம்முடைய வழிகாட்டுதலும் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஏதோ கடமைக்காக செய்யாதபடி, ஏதோ அற்பமாக சிறுவர்கள் தானே என்று எண்ணாதபடி, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முத்துக்களாக, இந்த நாட்டினுடைய நல்ல பிரஜைகளாக, திருச்சபையினுடைய நல்ல தூண்களாக, கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்ற ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குகின்ற இந்த பணியைத்தான் ஆண்டவர் என்றே வாருங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவிட வாருங்கள் என்று சொல்கிற அழைப்பினாலே இந்த வருடத்திலே நிறைவேற்ற இருக்கின்றோம். 7 நாட்களும் உங்களுடைய அருமையான பிள்ளைகளை மிக ஜபத்தோடு ஒரு சில ஆலயங்களிலே அல்லது ஆலய வளாகத்தில் இருக்கின்ற மண்டபங்களிலே பெரிய ஸ்க்ரீன் வைத்து பிள்ளைகளுக்காக இதை பயன்படுத்தலாம். அல்லது நம்முடைய வீடுகளிலே பக்கத்தில் உள்ள பிள்ளைகளை சேர்த்து வைத்து நாம் இதை நிறைவேற்றலாம். இவைகளை குறித்த மெத்தடாலஜி எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த கிராமங்களிலே எல்லார் வீடுகளிலும் அந்த வசதிகள் இல்லாவிட்டாலும் வசதிகள் இருக்கின்ற இடங்களிலே சபையினுடைய குருவானவர், ஊழியக்காரர், எல்லா மக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வருடத்தினுடைய விடுமுறை வேதாப்பள்ளியினுடைய பணிகள் அல்லது பயன்கள் போய் சேர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஜபத்தோடு நிறைவேற்றுங்கள். கடவுள் நம் வழியாக வரும் சந்ததியை ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்ற ஒரு சமூகமாக மாற்ற ஆண்டவர் அருள் செய்வராக. கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். ஆமென். அக்கா அக்கா பிள்ளைகளா வந்துட்டாங்க அக்கா. நம்ம இப்ப என்ன பாப்போம்க்கா? நம்ம இப்போ ஸ்கிட் பார்க்க போறோம் பாப்பா. ஸ்கிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஓ சூப்பர், உனக்கு ஸ்கிட் ரொம்ப பிடிக்குமா? ஆமாக்கா. சரி, அப்படினா ஸ்கிட்ல என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன வசனம் சொல்றாங்க அப்படினு கவனமா கேட்கணும். ஓகேவா? ஓகேக்கா. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள். என்னடா சத்தம் போட்டுட்டே வர? அம்மா, இன்னைக்கு சர்ச்சில் விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுதும்மா. அப்பா இன்னைக்கு என்ன விபிஎஸ் போக வேண்டாம், ஆடு மேய்க்க போன்னு சொல்றாங்கம்மா. நான் எனக்கு ஆடு மேய்க்க போவே மாட்டேன், விபிஎஸ்மா போவேன். நீ நல்ல பிள்ளை இல்லையாடா? அப்பா சொல்றத கேளு. இல்லம்மா பாஸ்டர் எல்லாரும் கண்டிப்பா விபிஎஸ் வரணும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. என்னோட சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன கண்டிப்பா விபிஎஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நான் விபிஎஸ் தான்மா போவேன். சரி, என்ன எங்க சத்தம்? இவன் ஆடுகளை கொண்டு மேய்க்க போகலையா? சரி, காப்பி குடிச்சானா? அது அவன் சர்ச்சில் விபிஎஸ்க்கு போகணும்னு கேக்குறான். அப்பா நான் இன்னைக்கு ஆடு மேய்க்க போகலப்பா, விபிஎஸ்க்கு போறேன்ப்பா. நீ எல்லாம் படிக்காமலேயே உன்னை பள்ளிக்கூடத்துல பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இதுல வர நீ விபிஎஸ் போறேன்னு வேற நீ சொல்றியா? மக்களே, விபிஎஸ் சண்டேஸ் கிளாஸ் எல்லாம் நீ பெரியவன் ஆன அப்புறம் போதும். சரியா? இப்ப அப்பா சொல்றது கேளு மக்களே.
வீட்டுல ஒரு பைபிள் இருக்கு, அதை டெய்லி எடுத்து வச்சு வாசி. சரியா? அது மட்டும் நமக்கு போதும். இப்போ நல்ல பிள்ளையா ஆடுகளை கொண்டு காட்டு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வா. சரியா? கமலா, எனக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடும் குடிக்க தண்ணியும் கொடுத்து அனுப்பு. சரியா? சரி. விபிஎஸ்க்கு போலான்னு ஆசையா இருந்தேன். ஆடு மேய்க்கணுமா? ஆடு இந்தாடா சாப்பாடு தண்ணியும். அப்பா சொல்றபடி கேளு. என்னடா என்ன வெயில். இந்த நேரம் சர்ச்சில் இருந்துட்டு பாட்டும் டான்ஸும் ஸ்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு ஜாலியா படிச்சுட்டு இருக்க வேண்டியதுனா இந்த வெயில்ல இருந்துட்டு இந்த ஆடு வச்சிட்டு இருக்கு. ச்சே. டேய் ராஜன், இங்க வா. என்னப்பா? நீ கொண்டு போனால ஒரு ஆட்டுக்குட்டி குறையுது. போன வாரம் நம்ம வீட்டுல குட்டி போட்டுல, அந்த கருப்பு கொழு கொழுன்னு அந்த ஆட்டுக்குட்டி, அதை காணலையே நீ கூட்டிட்டு போயிட்டு வரும்போது? ஓ, அந்த ஆடா? அந்த ஆட்டுக்குட்டி தான். நானும் காட்டுல இருந்து வரும்போது தேடி பார்த்தேன், அதை காணல. அதை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பசிச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா. அங்க புல்ல சாப்பிடும். அதுக்கு தாக எடுத்தனா தண்ணி இருக்கு, அங்கேயே குடிச்சிட்டு இருக்கும். அது இப்போ இவ்வளவு சின்னதா எல்லாம் இருக்கப்பா. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். சின்னதே காட்டுல விட்டுட்டு வந்துச்சியா? அது வளர்ந்தவரை நம்ம போய் கூட்டிட்டு வரலாமா? அப்ப அதுக்கு யார் பாதுகாப்பு? காடுதான் பாதுகாப்பு. என்ன இங்க சத்தம்? ராஜன், உன்னோட சண்டே ஸ்கூல் டீச்சர் வராங்க. வாமா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ராஜன், நீ ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவே இல்லை? பாஸ்டரும் சர்ச்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்ல, ஆனா நீ ஏன் வரல? இவன் எல்லாம் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ண போறான்? சண்டேஸ் கிளாஸ் விபிஎஸ் எல்லாம் இவன் பெரியவன் ஆன அப்புறம் போதும். இன்னைக்கு ஆடு மேய்க்க போன இடத்துல போன வாரம் குட்டி போட்ட கருப்பு கொழுமையான நாட்டுக்குட்டியை காட்டுல விட்டுட்டு வந்துட்டான். நான் கேட்டதுக்கு சொல்றான், அதுக்கு சாப்பாடு அங்கேயே இருக்கு, தண்ணி அங்கேயே இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்த பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்லியா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி காட்டுல யார் பாதுகாப்பு? இவன் எல்லாம் விபிஎஸ்க்கு வந்து என்ன பண்ண போறான்? ஐயா, அவன் சொல்றது சரியா தான் இருக்கு. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க அவன் வளர்ந்த பிறகு சர்ச்சுக்கு போனா போதும்னு. அது மாதிரி ஆட்டுக்குட்டியும் வளர்ந்த பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு இவன் சொல்றது சரியா தானே இருக்கு. ஐயா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பைபிள்ல தூய மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. உங்க இந்த சின்ன மகனையும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார். உங்க இந்த மகன் ஏசப்பாட்ட வருவதற்கு நீங்களே தடையா இருக்கலாமா? என்னை மன்னிச்சிடுமா. இவன் வளர்ந்த பிறகு சர்ச்சுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் சர்ச்சுக்கும் சண்டேஸ் கிளாஸுக்கும் விபிஎஸ்க்கும் இவன்
இவன் ஒழுங்கா வருவதற்கு நாங்க இனி தடையா இருக்க மாட்டோம். சிறு பிள்ளைகள் இயேசுவிடம் வருவதற்கு நாம் இனி தடையாயிருக்க வேண்டாம். ஸ்கிட் எப்படி இருந்துச்சு பாப்பா? நல்லா இருந்துச்சுக்கா. நான் தூங்கவே இல்ல, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா பாப்பா? சரி, நீ கவனிச்சேன்னா நான் ஒரு क्वेश्चन கேட்கவா, அதுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு ஸ்கிட்ல என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். நல்லா கவனிச்சிருக்கீங்க பாப்பா. குட். அதேதான் இன்னைக்கான நோக்கமும். இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். திரும்ப சொல்லு. இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அதற்கான நோக்க வசனம் படிப்போமா? ஓகேக்கா. நான் சொல்லுவேன், அத திரும்ப சொல்லணும். ஓகேவா? ஓகே. மார்க்கு 10 14 சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். திரும்பவும் சொல்றியா அவருங்க கூட? ஓகேக்கா. சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட சொல்றீங்களா? சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அக்கா நான் இப்ப என்ன படிக்க போறோம்க்கா? இப்போ பாட்டு படிக்க போறோம் பாப்பா. புதிய பாட்டாக்கா? ஆமா பாப்பா, இன்னைக்கு நம்ம புதிய பாட்டு படிக்க போறோம். வாங்க அக்கா, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாண்டா, பாட்டு படிக்க போலாம். சரி பாப்பா, நம்ம பாட்டு படிக்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பாப்பாவை மாதிரி நீங்களும் பாட்டு படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாஸ்டர் ஒரு குட்டியான சாங் சொல்லி தருவாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தம்பி தங்கையர்களே, 2021ஆம் ஆண்டைய விடுமுறை வேதாம்பள்ளியின் மூலமாய் உங்களை அநேக ஆண்டுகளுக்கு பின்பு சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த வருடத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்பது மார்க்கு 10வது அதிகாரம் 14வது வசனத்தை மையமாய் கொண்டு அமைந்துள்ளது. இந்த தலைப்பின் கீழே வருகின்ற உப தலைப்புகள் பாடல்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்தும் என்பதிலே ஐயமில்லை. இப்போது இந்த ஆண்டுக்கான பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு பயிற்றுவிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் பாடுகின்ற போது நீங்கள் அமைதியாய் கவனியுங்கள். நான் பாடச் சொல்லுகின்ற போது நீங்கள் பாடினால் எளிதாக இந்த பாடல்களை கற்றுக்கொள்ள உங்களால் இயலும். எனவே இந்த வருடத்துக்குரிய நோக்க பாடலை முதலாவது உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். நீங்கள் அமைதியாக கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Left, right, left, right, left, right, left, left, right, left, right, left, right, left. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் பற்றி பெற வாருங்களே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஒரு முறை கூட பாடுகிறேன், கவனியுங்கள். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். சேர்ந்து பாடலாம். நாம் இப்போது இணைந்து பாடுங்கள். ஒரு முறை.
left, right, left, right, left, right, left, left, right, left, right, left, right, left. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாஸ்டர் சொல்லி தந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அக்கா அக்கா, எனக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா. எனக்கு அதுக்குள்ள ஆக்சன் கத்துக்கணும் போல இருக்குக்கா. அவசரப்படாத பாப்பா, அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த சாங்குக்கான ஆக்ஷன் தான். எல்லாரும் இந்த பாப்பாவை மாதிரி ரொம்ப அவசரமா இருக்கீங்க. இந்த சாங்குக்கான ஆக்ஷன் பார்க்க அவசரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த சாங்குக்கான ஆக்ஷன் தான் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? Left, right, left, right, left, right, left, left, right, left, right, left, right, left. இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அக்கா அக்கா, அந்த பாட்டுக்குள்ள ஆக்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஒரு முறை கூட பார்க்கலாமா? சரி பாப்பா, ஒரு முறை கூட பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பாப்பா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஸ்டோரி கேட்க போறோம். ஐ ஸ்டோரியா? டோரா புஜ்ஜி ஸ்டோரியா? டோரா புஜ்ஜி ஸ்டோரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. இல்ல பாப்பா, நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் தலைப்புல எல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போறோம். போலாமா? ஹாய் தம்பி தங்கச்சி, எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க தானே? இப்போது நம்ம இன்னைக்கு விபிஎஸ்னுடைய துவக்க நாளில் இருக்கிறோம், சரிதானே? இன்றைக்கி தான் நமக்கு விபிஎஸ்னுடைய துவக்க நாள். இன்றைக்கி நம்ம விபிஎஸ்னுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். எது சொல்லுங்கள்? இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். ஓகே, வெரி குட், நல்ல பிள்ளைகள் சொல்கிறீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் உள்ள இந்த தலைப்பில் நம்ம இப்போ ஒரு கதை கேட்க போகிறோம், சரியா? நான் சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? ராஜுன்னு ஒரு தம்பி. தம்பி பேர் என்னது? ராஜு. நல்ல குறும்புக்கார தம்பி. ஆனால் அவனுடைய அப்பா அம்மா அரசாங்கத்தில் வேலை இருந்ததுனால அப்பா அம்மா தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஈகோவாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, நான் தான் பெருசு, ஏன் வேலை தான் பெருசு. அம்மா சொல்லுவாங்க, இல்லை நான் தான் பெருசு, ஏன் வேலை தான் பெருசு. அவங்களுக்குள்ளாலே தினமும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒரு சண்டையாக இருப்பாங்க. தினமும் காலையில் அலுவலகத்துக்கு போக முன்னாலேயும் ரெண்டு பேரும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை, அலுவலகம் போயிட்டு வந்தாலும் மாறி மாறி சண்டை. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில இந்த ராஜு தம்பியை அவங்க சரியாக கவனிக்கவே இல்லை. அவனை வளர்க்கக்கூடிய விதத்தில் சரியாக அவனை வளர்த்தலை. அதனால இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க வீட்டு வேலைக்கார ஆயா அம்மா தான் இந்த ராஜு தம்பியை வளர்த்துனாங்க. இப்போ இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வேளையெல்லாம் இவனுக்கு சரியான நண்பர்களும் கிடைக்கல. வித்தியாசமான நண்பர்கள் வேற வித்தியாசமாக கிடைச்சதுனால இந்த ராஜு தம்பி சின்ன வயதிலிருந்தே பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளே போனான். எப்போ பார்த்தாலும்
தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத விளையாட்டு, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போவான். கெட்ட நண்பர்கள் எல்லாம், அப்படியே தேவையில்லாத பழக்கங்கள். அப்படியே போகிறவங்கள கொஞ்சம் கொஞ்சம் இவன் வளர வளர இவனுக்கு மேலே பலவிதமான குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எங்கே போகுது தெரியுமா? காவல் நிலையத்துக்கு போகுது. காவல்துறை என்ன செய்யுது தெரியுமா? இவனை பிடிச்சு நேராக நீதிமன்றத்துக்கு உதவியோட நேராக சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு சேர்க்குறாங்க. பாவம், வீட்டில் ஒழுங்காக வாழ வேண்டிய இந்த பிள்ளை ராஜு இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறவள அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் வந்து இவங்களுக்கு இயேசு சாமியை பற்றி சொல்லிக் கொடுப்பார். இப்படி இயேசு சாமியை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நாட்களில் மற்ற பிள்ளைகள் எல்லாம் இயேசு சாமியை பற்றி சொல்கிறவள கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்காத போல இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜு தம்பி மட்டும் என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே கோபத்தில் முறைச்சிட்டு கோபமா அப்படியே கொஞ்சம் கோபத்திலே போயிட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு அந்த ஊழியக்காரர் வந்து அவர்கிட்ட ஒரு சிறிய ஒரு கைப்பிரதியை கையில் கொடுத்தார். இந்த ராஜு தம்பி அந்த கைப்பிரதியை வாங்கி பார்த்துட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே கோபத்தில் உட்கார்ந்துருக்கிறான். சாயந்தரம் வந்து படுத்தான், தூக்கம் வரல. திடீரென்னு அவன் ஒரு கனவு காண்றான். அந்த கனவுல அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். ஏசப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்சம் பிள்ளைகள் ஏசப்பாவை சுற்றி ஓடி விளையாடிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த ராஜு தம்பி தூரம் நின்று பார்த்துட்டே இருக்கிறான். அப்போது அந்த இடத்துல இருந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ராஜு தம்பியை பார்த்து கூப்பிடுறாரு. அப்படியே வாழ்னு கூப்பிடுறாரு. இந்த ராஜு தம்பி கவனிக்கிறான். ஏசப்பா என்னதானா கூப்பிடுறாரு? மறுபடியும் ஏசப்பா கூப்பிடுறாரு. ராஜு தம்பி மறுபடியும் பார்க்குறான், என்னதானா கூப்பிடுறாரு அப்படின்னு கவனிக்கிற வேளையில் ஏசப்பா அப்படியே கையை நீட்டி கூப்பிடுற வேளையில் அந்த காட்சியை பார்க்குறான். அவர் 2 கையிலையும் காயம் இருக்குது. அந்த காயத்திலிருந்து ரத்தம் அப்படியே சொட்டு 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 சொட்டா வடிஞ்சிட்டே இருக்குது. இதை பார்க்குறான். என்னடா, ஏசப்பா கிட்ட பக்கத்தில் பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்து கூப்பிடுறது போல இருக்குது, கையில் காயத்திலிருந்து ரத்தம் வடியது போல இருக்க, என்ன அப்படின்னு யோசித்ததும் அவனுடைய கனவு மாறிட்டு அப்படியே எழும்பி பார்க்குறான். அப்புறமா தூக்கமே வரல. அவன் படுக்கலை, அங்கே புரண்டுறான், இங்கே புரளுறான், அங்கே புரண்டு இங்கே புரண்டு எடுத்து பார்க்குறான். தூக்கமே வரல. இப்போது காலையில் எழும்பி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற வேளையில் நேற்றைக்கு அந்த வயதான ஊழியக்காரர் கொடுத்த அந்த கைப்பிரதி இவனை காலு பக்கத்தில் கிடக்கிறத பார்க்குறான். அதை எடுத்து படித்து பார்க்குறவள, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. இந்த வசனத்தை படித்த உடனே அவனை உள்ளத்தில் ஏதோ ஒருத்தர் பேசுறது போலே இருக்குது. அப்படியே பார்க்குறான், ஏசப்பா தான் இவன் உள்ளத்தில் பேசுகிறாரு போல் அப்படியே இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு மறுபடியும் உட்கார்ந்துருக்கிறான். அப்போது அந்த ஊழியக்காரர் மறுபடியும் வாராரு. அன்னைக்கு ஒரு வாரவழில் எல்லா பிள்ளைகளும் அவரை பார்க்குறாங்க. இவனும் ராஜு தம்பியும் அவரை பார்க்குறாரு. வழக்கம் அந்த ராஜு தம்பி அவரை பார்த்தோன்னா கோபத்தில் அப்படி பார்க்குறவன் இன்னைக்கு அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கவனமாக பார்க்குறான். கொஞ்சம் மெதுவாக சிரிக்கிறான். கொஞ்சம் மெதுவாக சிரித்த உடனே அந்த ஊழியக்காரர் மெதுவாக பக்கத்தில் வந்தார். வந்து, தம்பி நலமாக இருக்கிறியா, சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இவன் எதுவுமே பதில் சொல்லலை. மறுபடியும் கேட்டார், தம்பி சந்தோஷமாக இருக்கிறியா? ஒன்று அந்த ராஜு தம்பி ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் இப்போ கேட்குறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுவீங்களா? ஒரு கேட்டு, என்னப்பா உனக்கு சந்தேகம், கேளு நான் சொல்கிறேனே. நேற்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். ஏசப்பா உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை சுற்றி பிள்ளைகளெல்லாம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பார்த்து இங்கே வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிடுற வேளையில் அவர் கையை பார்க்குறேன், 2 கையிலையும் காயம் இருக்குது, காயத்திலிருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. இப்பவும் ஏசப்பாவுடைய கையிலிருந்து ஏன் ரத்தம் வடியுது, எதுக்காக ரத்தம் வடியுது? அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி அந்த ரத்தம் உனக்காக, நீ ஏசப்பாவிட்ட வரணும்னு உள்ளதுக்காக, இயேசுவின் பிள்ளையா வரணும்னு உள்ளதுக்காக அவர் உனக்காக ரத்தம் சிந்துறார். அந்த ராஜு தம்பி கேட்குறான், அப்படின்னா அந்த ஏசப்பா கிட்ட நான் போகணும்னா என்ன செய்யணும்?
நீ வேற ஒன்றும் செய்யண்டாம் தம்பி. உன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட சொல்லிட்டு, நான் இனி ஏசப்பாவுடைய பிள்ளையாம நான் வாழுறேன், ஏசப்பாவுடைய பிள்ளையா வாழ்றேன் ஒரு தீர்மானம் இடு. அப்போ அந்த ஏசப்பாவை உனக்காக சிந்தின ரத்தத்தினாலே உன்னை சுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையா மாற்றுவார். தம்பிக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு நாளும் எனக்கிட்ட இருந்த இந்த தவறான பழக்கங்கள், இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் இப்போதான் நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளை ஐயா, இனிதான் உம்முடைய பிள்ளை ஐயா, நான் ஏசப்பாவின் பிள்ளையா நான் மாறுதேன் ஐயா, உம்முடைய ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய பிள்ளையாக அந்த இடத்திலே முழங்கால நின்று ஜெபிச்சு தீர்மானம் எடுத்து இயேசு அப்பாவுடைய பிள்ளையாக மாறலாம். அன்பு தம்பி தங்கச்சி, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்ன இயேசுநாதர் உன்னையும் அவரிடத்தில் வருவதற்கு அழைக்கிறார். நீ உன்னிடத்தில் இருக்கிற தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகளை விட்டுவிட்டு இயேசுவின் பிள்ளையாக அவரிடத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்தது பாப்பா? நல்லா இருந்ததுக்கா. ராஜு தம்பியோட கதை ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. ஆமா பாப்பா, நாமளும் ராஜு தம்பிய மாதிரி ஏசப்பா கிட்ட போக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அக்கா, நான் இப்பவுமே ஆயத்தமா இருந்துட்டேன். அடுத்து என்ன பார்க்க போறோம் தெரியுமா? சிறப்பு பாடல் பார்க்க போறோம். அதற்கான ஆக்ஷனும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிறப்பு பாடலாக்கா? ஆமா பாப்பா, நம்ம இப்ப பார்த்துட்டு வரலாமா? ஓகேக்கா. பொதுவான பாடல்களிலே 4வது பாடலை நாம் இப்போது பாட இருக்கிறோம். இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாடல். இதில் சில கேரக்டர்ஸ் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்வேன். முதலாவது ஒரு தாயாடு, அதற்கு தொடர்ந்து ஒரு குட்டியாடு, மீண்டும் தாயாடு, கடைசியாக ஒரு டீச்சிங், ஒரு போதனை அதில் இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த பாடல் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக கவனிங்கள். மிக எளிதான பாடல், எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்னை கவனித்து பாடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தக்கத்திமி தக்கத்திமி தித்தோம் தித்தோம், தக்கத்திமி தக்கத்திமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி, எங்கே நீ போனாயடா? அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்தீடடா. மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி, எங்கே நீ போனாயடா? அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்தீடடா. தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தித்தோம் தித்தோம் தகதி மிதித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதி மிதித்தோம் தித்தோம். ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்து தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்தீடடா. ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்து தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டா, திரும்பி ஓடி வந்தீடடா. தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம், தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் தித்தோம். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான்.
காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான். காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தித்தோம் தித்தோம் தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். தகத்தி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா, அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்திடடா. மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா, அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்திடடா. தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தித்தோம் தித்தோம் தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்து தான் இருக்குதடா, அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்திடடா. ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்து தான் இருக்குதடா, அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்திடடா. தகத்தி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான். காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான். காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தித்தோம் தித்தோம் தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். அக்கா அக்கா அந்த பாட்டுக்குள்ள ஆக்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, ஒரு முறை கூட பார்க்கலாமா? சரி பாப்பா, ஒரு முறை கூட பார்க்கலாம். தகத்தி மிதித்தோம் தித்தோம் தகத்தி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம் 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 தகுதி மிதித்தோம் தித்தோம். மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா, அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்திடடா. மெய் மெய் என்று அழும் மாட்டுக்குட்டி எங்கே நீ போனாயடா, அம்மா உன்னை அழைக்கின்ற சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்திடடா. தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது, துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல, நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும்.
தூரத்துல கண்ணுக்கு ஒரு காடு தெரியுது. துள்ளி துள்ளி சாடி ஓடி அங்கே போகணும். துளி கூட மனசுக்குள்ள பயமே இல்ல. நண்பர் கூட நானும் விளையாடி மகிழணும். தித்தோம் தித்தோம் தகதி மிதித்தோம் தித்தோம் 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 தகதி மிதித்தோம் தித்தோம். ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்துத்தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்திடடா. ஐயோ வேண்டாம் போகாதே என் செல்லமே, ஆபத்துத்தான் இருக்குதடா. அம்மா உன்னை இங்கே அன்பாய் அழைக்கிறேன்டாம், திரும்பி ஓடி வந்திடடா. தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம் தகத்திமி தகத்திமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான், காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்காய் தாமதந்தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமிதான், காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தித்தோம் தித்தோம் தகதி மிதித்தோம் தித்தோம் 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 தகதி மிதித்தோம் தித்தோம். தகத்திமி தகத்திமி தித்தோம் தித்தோம் தகத்திமி தகத்திமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்க்கா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு பாட்டு படிச்சோம்? 2 பாட்டு படிச்சோம்க்கா. உனக்கு பிடிச்சிருந்ததா பாட்டு? ஆமாக்கா. அந்த பாட்டு நம்ம இப்போ இசையோட ஆக்ஷன் பண்ண போறாங்க, பார்க்கலாமா? இயேசுவிடம் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே. இயேசுவிடம் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, இயேசுவிடம் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, ஆயத்தத்துடன் கற்றுக்கொள்ள தவறுகளை விட்டு வாருங்களே, நிச்சயம் பொறுமை அர்ப்பணிப்புடன் வெற்றி பெற வாருங்களே.
தித்தோம் தகதிமி தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்கள் தாமதம் தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமி தான் காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தப்புத்தானே செய்து புட்டேன் என்று சொல்லியே தம்பி தங்கள் தாமதம் தான் இல்லாமலே காத்து காத்து நிற்கிறாரே இயேசு சுவாமி தான் காலமெல்லாம் நித்தம் நித்தம் காத்திடுவார். தித்தோம் தித்தோம் தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம் தகதிமி தகதிமி தித்தோம் தித்தோம் தகதிமி தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் 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 தகதிமி தித்தோம் தித்தோம். இயேசுவிடம் வாருங்கள் வாருங்கள் பிள்ளைகளே. புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம். பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். புத்தியுள்ள கன்னியராய் புறப்பட்டு செல்லுவோம். பக்தியெல்லாம் அறிவு வழி கூர்மையாக்கிடுவோம். சுயத்தின் சிந்தனையை துரத்தி தள்ளியே உலக விடுதலையின் விதைகள் தூவிடுவோம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். மணல் மேல் கட்டிடங்கள் நிலைப்பதில்லையே, மனங்கள் ஒன்று சேர வழியேதும் இல்லையே. மணல் மேல் கட்டிடங்கள் நிலைப்பதில்லையே, மனங்கள் ஒன்று சேர வழியேதும் இல்லையே. கற்பாறை கட்டிடங்கள் மாலை மேல் நகரமாய் காலமெல்லாம் நிலைத்திடவே இணைந்து கட்டிடுவோம். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். வெள்ளையடித்த கல்லறையின் வேஷங்கள் வேண்டாம். உள்ளிருக்கும் நாற்றமெல்லாம் வாழ்வினில் தங்கிடுமே. வெள்ளையடித்த கல்லறையின் வேஷங்கள் வேண்டாம். உள்ளிருக்கும் நாற்றமெல்லாம் வாழ்வினில் தங்கிடுமே. தூய வாழ்வு தூய சிந்தை தூய உறவுடன் தூயவரேசுவுடன் வாழ்ந்து காட்டு
மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். புதிய மானிடம் புதிய வையகம் உலகமெங்கிலும் உதயமாகிடும். அண்ணே அண்ணே, இன்னைக்கு விபிஎஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா தம்பி, இன்னைக்கு விபிஎஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சரி அண்ணே, இன்னைக்கு நமக்கு விபிஎஸ்ல இருந்து எந்த ஹோம்வொர்க்கும் தரலையே. தம்பி அதுவா, அடுத்த வாரத்துல இருந்து நிகழ்ச்சி முடிவுல சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு உடனே பதில் அனுப்புறவங்களுக்கு சில பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, அப்ப நமக்கு பரிசுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கா? ஆமா தம்பி. தம்பி தங்கச்சி, நீங்க ரெடியா? அடுத்த வாரம் ஆயத்தமா இருங்க. நிகழ்ச்சி முடியல கேட்கப்படும் கேள்விகளுக்கு உடனே வாட்ஸ்அப்ல பதில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு அடுத்த வாரம் தரப்படும். பாய். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருடத்தினுடைய விடுமுறை வேதாகம பள்ளி எங்களுடைய திருச்சபைகளிலே சரியாக நடத்துவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லாத வேளையிலும் ஆன்லைன் மூலமாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை எங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலே கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துவக்க நாளாகிய இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்மட்டும் இந்த ஆண்டிற்குரிய விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் கொடுத்த எங்கள் அன்பின் பேராயருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆலோசனையின் பேரிலே நாங்கள் செய்து கொண்ட அனைத்து காரியங்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வருட விடுமுறை வேதாகம பள்ளியை நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்தவர்கள், இதிலே பங்கு பெற்றவர்கள், இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இவைகளை பார்த்து கொண்டு நன்மையை பெற்றவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், கதைகள், குறுநாடகங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் கிட்டிச் சேருவதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த வருடத்தின் விடுமுறை வேதாகம பள்ளி எங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும்படி தேவரீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்தரல வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கூட்டுறவும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இயேசுவிடம்